ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், PK12 தான், எஸ் பாட்னா பைரட்ஸ் தான். அதை பற்றி நிறைய பேசலாம். எல்லா டீமை பற்றி பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். இப்போ என்ன பேச போகிறேன்? எஸ் பாட்னா பைரட்ஸ் ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குல்ல. சுதாகர் இருக்காருல்ல, அங்கே நம்ம சுதாகர் அவங்க வர இப்போ செம்மையாக விளாண்ட ஒரு 71st நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்பு PK லெவலில் ரன்னர்ஸ் அப் பாட்னா பைரட்ஸ் உங்களுக்கு தெரியும். புது கோச் வந்திருக்காரு அனுப்குமார். அவரோட அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்குன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன சொன்னாருன்னு நான் சொல்கிறேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஏன்னா நேற்றே என்ன கிரிக்கெட் இங்கிலீஷில் பேசுனது வந்து நிறைய பேர் எனக்கு புரியல சார், தமிழில் பேசுங்கன்னாங்க. ஓகே, தமிழ்லையும் பேசிடுவோம். அதே மாதிரி இது இங்கிலீஷில் தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, அதை அப்படியே தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ எல்லா பிளேயரும் ஃபார்மில் இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம் எல்லா டீமோட. அது பாட்னா பைரட்ஸ் பற்றி சொல்கிறேன்னே. ஃபைனல் வந்தாங்களே சர்வீசஸ் 71st நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப், சர்வீசஸ் வர்சஸ் இந்தியன் ரயில்வேஸ். ரெண்டு டீமில் மூணு பிளேயர் இருந்தாங்க பாட்னா பைரட்ஸ் பிளேயரை. ஸோ அவங்க எல்லாமே ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் டீம் சர்வீசஸ் டீம் தான் கப்பு ஜெயிச்சுது. அவங்க வந்து தேவாங்க், அங்கில் ஜாகலான்லாம் இருக்காரு. வேற ரன்னரப்பாக வந்தவங்க வந்து இந்தியன் ரயில்வேஸ். அதில் 3 பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம சுதாகர் ரைடர், சுபம் ஷிண்டே ரைட் கார்னர், அப்புறம் அர்க்கம் ஷேக் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அவரும் இருக்காரு. அதுவும் இல்லாமல் பாட்னா பைரட்ஸ் ஆல்ரெடி நிறைய NYP சைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தேர் ஃபர்ஸ்ட் டீம் டு கெட்டிங் ரெடி ஃபார் PK12. எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு ஃபைனல் முடிஞ்சு அடுத்த 10 நிமிஷம் நவுத்திட்டாங்களா அந்த கோச்சை நரேந்திர ரேதுவை. அவர் போய் ஸ்டைலாக கால் மேலே கால் போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருக்கு போயிட்டார். அப்போதில் அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தேர் திங்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மன்பிரீத் சிங்கும் அப்படி தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் 500 பேரை அவங்க வந்து ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதில் 15-16 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வேறு வீடியோ போட்டிருக்கேன், இதே சேனலில் டக்குன்னு போய் பார்த்துருங்க. இப்போ ஏன் கபடி விளையாடுறவங்களா, யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் விளையாடணும், அப்பப்போ சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருங்க. மற்ற 10 டீமும் நடக்கும் ப்ராக்டிஸு, இன்னும் ட்ரையல்ஸ் நடக்கும். எங்கெங்கே நடக்குதோ பக்கத்தில் தான் நீங்கள் கூட போய் கலந்து ட்ரையல்ஸ் கொடுக்கலாம். ஸோ மன்பிரீத் சிங் அவ்வளோ அழகாக அவர் 365 டேஸ் அவர் கபடி, சாப்பிட்றது கபடி, தூங்குறது கபடி, குளிக்கிறது கபடி, எல்லாமே திங்க் கபடி, ஸ்லீப் கபடி, அந்தளவுக்கு. அதனால தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. பிளேயர் நல்லா விளையாடினா நான் எல்லோ கார்டு கூட வாங்குறேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கோச்சு முன்னு உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு ஏக்கியா ஓகேயா சொல்ல மாட்டார் அவர். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. பாட்னா பைரட்ஸும் அனுப்குமார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்நேரம். அண்ட் அவர் என்ன சொன்னாருன்னு நான் கடன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சொல்லிட்டு அது தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். PKலேயே சக்ஸஸ்ஃபுல்லுன்னா பாட்னா பைரட்ஸ் தான். 3 கப்பு ஜெயிச்சு வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பாட்னா இது விளையாண்ட எத்தனை சீசனில், 11 சீசனில் பாட்னா பைரட்ஸ் தான் 3. ஒன் வாட்டி ஃபைனலில் வந்து வேறு தோத்தாங்க. அதுக்கு பர்தீப் நர்வால் இருந்தார் ஸ்டார்டிங்கில். அவர் ஒரு ஒன் ஆஃப் தி பில்லர் அப்போது, ரைட். இப்போ தான் புதுசாக தேவாங்க்னு ஒரு பையன் வந்திருக்காரு. 25 பாயிண்ட் நம்ம தான் கொடுத்தோம். இந்த நல்லா போய் விளையாடிட்டு ஷைன் ஆகுன்னு 300 பாயிண்ட் எடுத்துட்டார் அவர் டோட்டல். ஆமாம், நல்லது தானே. திறமை எங்கே இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணணும். வெல் பிளேட், ரைட். இப்போ அனுப்குமார் என்ன போஸ்ட் போட்டார் நான் சொல்லிடுறேன் கடகடன் இங்கிலீஷில். When the PKL commenced, defender held little value and there was not many tackle points as the Raiders dominated the league. Recent years, there has been an increase in defensive strategy. A single rider alone cannot no longer win trophy for a team. இதுதான் அவர் சொன்னார். நான் எப்போதும் சொல்கிறது தான், டிஃபெண்டர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட்றது தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, PKL ஆரம்பித்த காலத்தில் டிஃபெண்டருக்கு அவ்வளோ வேல்யூவே இல்லை டீமில். அண்ட் நிறைய டேக்கிள் பாயிண்ட்டும் வந்ததில்லை அந்த பீரியட்லலாம். ரைடர் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ கப்பில். இப்போ எப்படி கிரிக்கெட்டில் பேட்டிங் தான் எல்லாருக்கும் பிடிக்கும், போலிங் பிடிக்காது. போலர்ஸ் தான் வின் டோர்னமெண்ட். அதே மாதிரி தான் ஒரு சொல்ல ரைடர் டாமினன்ஸ் தான் நிறையா இருந்தது. பட் கடந்த சில வருஷமாக டிஃபென்ஸோட ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப நல்லா ஜாஸ்தி ஆகிட்டே போயிருக்கு. பெருமையாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஒரு சிங்கிள் ரைடரை வச்சு கப்பு ஜெயிக்கிறாங்கலாம் முடியவே முடியாது இந்த காலத்தில்ன்ட்டார். அது என்கிட்ட பவன் இருக்கார்ப்பா, பர்தீப் இருக்கார்ப்பா, நவீன் இருக்கார்ப்பா, நரேந்தர் இருக்கார்ப்பா, கப்புச்சர் அப்படி கிடையாது. இட்ஸ் டீம் எஃபர்ட். மொத்தமாக 7 தானே, 7 பிளேயரு. ஸோ டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப, அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க மோஸ்ட்லி 2 ரைடர் 5 டிஃபென்ஸோட ஏன் போகிறாங்க. டிஃபென்ஸ் வின் டோர்னமெண்ட். எதிர வர ஃபென்டாஸ்டிக் ரைடரை டிஃபென்ஸ் தான் அவுட் பண்ணணும். அதுதான் அவர் சொல்கிறாரு. ஒரு ரைடரை வச்சுனா ஜெயிக்க முடியாது. டிஃபென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபென்ஸ் அதுலேருந்து என்ன தெரியுது, டிஃபென்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ண போகிறாருன்னு. எனி மொமெண்ட் PKL ஆர்கனைசிங் கமிட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எத்தனை NYP, எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ ஏற்றலாம், எத்தனை பேர் ரீட்டைன் பண்ணலாம். பொதுவாக 6 பேர் தான் ரீட்டைன் பண்ணணும். அப்போ தான் தெரியும் ஒரு யாரை ரிலீஸ் பண்ணார். ஒரு திங் நல்லா இன்ட்டு கொடுத்துட்டாரு. டிஃபென்ஸுக்கு தான் அவர் ரொம்ப ஒரு வெயிட் கொடுக்க போகிறார். ஈவன் மன்பிரீத் சிங் பாருங்கள், ஷாதுலோ எதுக்கு எடுத்தாங்க, புனேரி பல்தன் ஷாதுலோ நவுத்துனாங்க கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம். அஸ்லம் இனாம்தார் இருக்காருன்னு. பட் அஸ்லம் தான் இன்ஜூரி ஆகிடுச்சு. இருந்திருந்தால் அது இட் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். அவர் 7 மேட்ச் தான் விளையாண்டார். ஆல்ரவுண்டர் கேட்டகரி பாருங்கள். ஆஷு மாலிக், தே ஆர் டூயிங் வெரி வெல். எல்லாரும் கிரிக்கெட்டில் எப்படி பேட்டிங் அண்ட் போலிங் ஸ்கில்லோ அதே மாதிரி கபடியில் டிஃபென்ஸ் அண்ட் ரைடு ஸ்கில்லுன்னு. ஸோ இதுதான் அவர் சொன்னார். டிஃபென்ஸை கான்சன்ட்ரேட் ரொம்ப பண்ணுவோன்னு. ஸோ அவங்க வந்து யாரை ரீட்டைன் பண்ண போகிறாங்க, யார் ரிலீஸ் பண்ணாங்க இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா சுதாகர் அங்கே தான் இருப்பாரா இல்லையான்னு. போன சீசன் 4வது ரைடரை தான் விளையாண்டார். தேவாங்க், அயன், சந்தீப், அப்புறம் தான் சுதாகர் வந்தார். வேறு PKL10 பார்த்தீங்கன்னா சுதாகர் செகண்ட் ரைடராக வந்தார். மஞ்சித் எல்லாம் பின்னாடி தள்ளி விட்டார். அவருக்கு மேலே இருந்தது சச்சின் தன்வர். அவரை வந்து டாட்டா பாய் பாய் இப்போ தமிழ் தலைவாசி போய் நல்லா அவங்களுக்கு காட்ட எப்படி விளாடணும் அப்படி ரைட்டுன்ட்டு இங்கே அமுச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்.
ஸோ இதுதான் மொத்தத்தில் அவர் அன்புகுமார் என்ன சொன்னார், பாட்னா பைரேட்ஸ் ப்ரிப்பரேஷன் என்னான்னு. ஆல்ரெடி ஹரியானா ஸ்டீலர்ஸ் கோச்சிங் பற்றி என்ன சொன்னார்னு போட்டிருக்கேன், எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அதையும் பார்த்துட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள். இது இல்லாமல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணால் கேளுங்க, டைம் கிடைக்கும் போது அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம். இது கூட ஒருத்தர் கேட்டார், அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரே பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.